மாபெரும் திறந்த இணையவழி பாடல்நெறி கற்றல் மூலம் இணைந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிலையான வளர்ச்சியின் முன்னோக்குகள் பற்றிய பாடத்திட்டத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். இது நம்மளோட கடைசி கிளாஸு. இந்த கிளாஸில் இஎஸ்ஜி, அதாவது சுற்றுச்சூழல், சமூகம், ஆளுமை கட்டமைப்பு பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த சஸ்டைனபிலிட்டி ப்ராக்டிசஸ்னு இந்த லாஸ்ட் சாப்டரில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஒரு எஃபிஷியன்சி, எனர்ஜி எஃபிஷியன்சி டிவைசஸ், ஒரு பில்டிங் மெட்டீரியல்ஸு சஸ்டைனபிளாக இருக்கணும்னா என்னெல்லாம் இருக்கணும், கெமிக்கல்ஸு அதனோட டேஞ்சர் என்னது, அதை எப்படி சேமித்து வைக்கணும், அதிகமாட்டு வைக்கக்கூடாது, அது பற்றி படித்தோம். அதன் பிறகு க்ரீன் அக்கௌண்டிங் பற்றி படித்தோம். அதுக்கு பிறகு சில என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றியும் படித்தோம். அந்த என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தினோட கண்டினியூஷன் தான் இதில் இஎஸ்ஜி. அதாவது நம்ம எஸ்டிஜி கோல்ஸு 17 கோல்ஸ் இருக்குல்ல, அதை ஷார்ட்டாக ஒரு 3 ஆஸ்பெக்ட்ஸுக்குள்ளே நம்ம அதை கொண்டு வரோம். அதுதான் இந்த இஎஸ்ஜின்னு சொல்கிறது, என்விரான்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ். ஸோ இந்த 3க்குமான ஒரு கட்டமைப்பு பற்றி, அது சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட்டில் எப்படி ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறத பற்றி படிக்கிறோம். இந்த இஎஸ்ஜி கட்டமைப்பிற்கான அறிமுகம். ஒரு சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் ஆளுமை என்பது ஒரு நிறுவனம் அல்லது வணிகத்தின் முதலீட்டின் நிலைத்தன்மை மற்றும் நெறிமுறை தாக்கத்தை அளவிட பயன்படுத்தப்படும் 3 முக்கிய காரணிகளை குறிக்கிறது. ஒரு பிஸ்னஸ்ஸு இல்லைனா ஒரு ஆர்கனைசேஷன் சஸ்டெயினபிளாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு இந்த 17 கோலையும் சேர்த்து பார்த்தோம்னா சில ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு அது அந்த ஆர்கனைசேஷனுக்கு ரிலேட்டடாகவே வராது. அதனால் எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ரிலேட்டடான வரது பார்த்தாச்சுன்னா ஒரு என்விரான்மெண்ட்டு, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த கவர்னன்ஸ் எப்படி கரெக்டாக இருக்குதான்னு இந்த 3 ஆஸ்பெக்ட்லேயும் மட்டுமே பார்த்து ஒரு ஆர்கனைசேஷனை அசஸ் பண்ணிடலாம். ஸோ அது பண்ணுறது தான் இந்த இஎஸ்ஜி அறிமுகம். இது நிதிசார் செயலாற்றுகை குறிகாட்டிகளை மதிப்பிடுவதற்கு, அதாவது ஃபினான்ஷியல் அசஸ்மெண்ட், ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட்டு, பொறுப்பான முதலீடு மற்றும் கார்ப்பரேட் நடத்தைக்கு வழிகாட்டுதல். அதாவது இந்த இஎஸ்ஜி எல்லாம் கரெக்டாக ஒரு ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணியாச்சுன்னா அவங்களோட பிஹேவியர் ஆஸ்பெக்ட்ஸ் கூட நமக்கு தெரியும். ஒரு கம்பெனி இதில் எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கவர்னன்ஸில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், சஸ்டெயினபிலிட்டி அதாவது என்விரான்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இந்த 3ம் சேர்ந்தது தான் டோட்டல் சஸ்டெயினபிலிட்டின்னு சொல்கிறாங்க. 3 pillars ஆஃப் இஎஸ்ஜி. இந்த ஒரு ஸ்லைட்லேயே நீங்கள் மொத்தமாட்டு என்விரான்மெண்டல் சஸ்டெயினபிலிட்டினா அதில் என்னெல்லாம் ஆஸ்பெக்ட் இருக்குன்னா, எனர்ஜி யூசேஜ் அண்ட் எஃபிஷியன்சி, கிளைமேட் சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி, வேஸ்ட் ரிடக்ஷன், பயோடைவர்சிட்டி லாஸ், க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், கார்பன் ஃபுட் பிரிண்ட் ரிடக்ஷன். இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பற்றி நம்ம தனித்தனியாகவே இந்த சப்ஜெக்டில் படிச்சிட்டோம். அதே மாதிரி சோஷியல் சஸ்டெயினபிலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் சஸ்டெயினபிலிட்டி பற்றி காயத்ரி மேடம் எடுத்திருப்பாங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக ஃபேர் பே அண்ட் லிவிங் வேஜஸ். ஒரு மனிதனுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒரு ஒர்க்கு வாங்கினோம்னா அந்த ஒர்க்குக்கு ஏற்றாப்பில் ஒரு பே ஒருத்தருக்கு கொடுக்குறோமான்னு நம்ம பார்த்துக்கணும். ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சமூகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கணும். ஒர்க் பிளேஸ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டு, ரெஸ்பான்சிபிள் சப்ளை செயின் பார்ட்னர்ஷிப்பு, அட்ஹியரிங் டு லேபர் லாஸ். இது எல்லாம் இருந்தால் தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு ஆர்கனைசேஷனில். இனி கவர்னன்ஸில் பார்த்தோம்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, கம்ப்ளையன்ஸு ஒரு இம்பார்ட்டண்ட். ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ப்ளைன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனோட அக்ரெடிட்டேஷன் ஏஜென்சி இருக்கும், அதுக்கு அவங்க அந்த இதுக்கு எல்லாம் கம்ப்ளைன்ஸ். இப்போ என்விரான்மெண்டல் போன கிளாஸில் தான் படித்தோம்.
என்விரான்மெண்ட் ரெகுலேஷனுக்காக நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் கம்ப்ளை பண்ணுதான்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது அந்த கவர்னன்ஸினோட அட்மினிஸ்ட்ரேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எத்திக்கல் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ், அந்த எத்திக்கல் பிஸ்னஸ் வந்து எத்திக்கலாக இருக்குதான்னு பார்க்குறது. அவாய்டிங் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ சம்டைம்ஸு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அக்கௌண்டிங் இன்டெக்ரிட்டி அண்டு டிரான்ஸ்பரன்சி. அக்கௌண்டபிலிட்டி எல்லா இடமும் தேவை, ஒரு டிரான்ஸ்பரன்சியும் தேவை. இது எல்லாம் இருந்தால் தான் நல்ல பெஸ்ட்டு கவர்னன்ஸ்னு சொல்கிறது. அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் இருந்தாச்சுன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணாமல் போயிடுவாங்க. டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருந்தாச்சுன்னா நல்லவங்களுக்கு அங்கே கஷ்டப்படுவாங்க. ஒரு டிரான்ஸ்பரன்சி எல்லா இடமும் இருந்தால் தான் எல்லாருக்கும் அதை ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி எல்லாம் தெரியும். அப்படி சில விஷயங்களை ஹைட் பண்ணியாச்சுன்னா வித்தியாசமான ப்ராப்ளம்ஸ் அந்த ஆர்கனைசேஷன்ஸில் வரும். இஎஸ்ஜியின் கூறுகள், அதாவது அதனோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, சுற்றுச்சூழல் காரணிகள் என்பது சுற்றுச்சூழலின் மீதான ஒரு நிறுவனத்தின் ஒட்டுமொத்த தாக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் காரணமாக அது எதிர்கொள்ளும் சாத்தியமான அபாயங்கள் மற்றும் வாய்ப்புகள் பற்றிய பரிசீலனைகளை உள்ளடக்கியது. ஸோ இது ஆல்ரெடி இதை பற்றி நம்ம நல்லா திருப்பி படிச்சிட்டோம். இப்போ இது மொத்தமாட்டு என்விரான்மெண்டல், சோஷியல், கவர்னன்ஸு, சொசைட்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸை பற்றி மொத்தமாக படிக்கிறோம். அது திருப்பி ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு என்விரான்மெண்டலில் அதை சரியாட்டு ஃபாலோ பண்ணாதவங்க அதனால் வரக்கூடிய அபாயங்களை பிறகு அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதில் என்னெல்லாம் முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்த்தோன்னா, காலநிலை மாற்ற தணிப்பு, வள முகாமைத்துவம், நீர், ஆற்றல், மூலப்பொருட்கள், மாசு கட்டுப்பாடு, பல்லுயிர் பாதுகாப்பு, பயோடைவர்சிட்டி. அதை கவனம் செலுத்துகிறாங்களான்னு பார்க்குறதுக்கு அளவீடுகள்லாம் பார்த்தோம்னா, பசுமை இல்லா வாயு, ஜிஹெச்சி எமிஷன், கார்பன் ஃபுட்பிரிண்ட்டு, கழிவு முகாமைத்துவ நடைமுறைகள், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஆற்றல் பயன்பாடு மற்றும் செயல்திறன், டீஃபாரஸ்டேஷன், காடு அழிப்பு, இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும். ஸோ மோஸ்ட்லி இந்த என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டிக்காக இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் இதில் உள்ள எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்காது. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி இப்போ வெஹிக்கிள்னு கொண்டு வராங்கன்னா அவங்க ரினியூவபிள் எனர்ஜியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இப்போ ஃபாசில் ஃபியூவல்ஸ் யூசேஜை குறைக்கிறாங்க. கார்பன் ஃபுட்பிரிண்ட் அவங்க ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வரதுனால ரினியூவபிள் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபாசில் ஃபியூவல் இருக்கிறத ரொம்ப குறைக்க முடியும். ஸோ அதுதான் இப்போ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் மின்சார வாகனங்களுக்கு டெஸ்லாவின் முக்கியத்துவம். டெஸ்லான்னு ஒரு ஆர்கனைசேஷன் இப்போ வெஹிக்கிளை ரொம்ப ப்ரமோட் பண்ணுறாங்க. இப்போ வெஹிக்கிள் இந்த 2 வீலர்லாம் அது ரொம்ப எல்லா நாடுகள்லையுமே அது நிறைய யூசேஜ் வந்துடுச்சு. 4 வீலர் இப்போ தான் பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. ஸோ டெஸ்லா ரொம்ப பெரிய லெவலில் இந்த 4 வீலர்ஸ் எல்லாம் பாப்புலரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸில் இப்போ நிறைய ஒரு கிரெடிட் வாங்குறாங்கன்னா இந்த டெஸ்லா நிறுவனத்தை சொல்லலாம். அதுக்கு பிறகு இது சமூக, இந்த இஎஸ்ஜியில் சமூகம் தான் என்ன சோஷியல். ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஊழியர் நலன் மற்றும் தொழிலாளர் நடைமுறைகள், சமூக ஈடுபாடு, மனித உரிமைகள் மற்றும் பன்முகத்தன்மை, வாடிக்கையாளர் தனி உரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு. ஸோ கஸ்டமருக்கு ஒரு ரைட்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளுக்கு தரவுக்கு பாதுகாப்பு இருக்கணும். ஸோ அளவீடுகள் மற்றும் குறிகாட்டிகள் எதை வச்சு பார்த்தோம்னா, பணியாளர் வருவாய் விகிதம், பணியாளர்களுக்கு அங்கே வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு எவ்வளவு வருவாய் வருது, இன்கம் எவ்வளவு வருது, தலைமையியல் பன்முகத்தன்மை, மேலே இருக்கக்கூடியவங்க மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டியாக இருக்கணும். ஒரு மேலே உள்ளவங்கள்ட்ட ஒரு ரிசர்ச்சர்கிட்ட எப்படி பேசணும், வேறு ஒரு எம்ப்ளாயி லோயர் லெவல் எம்ப்ளாயீஸ்ட்டை எப்படி பேசணும், அப்படி எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் டாப்பில் இருக்கணும். உடல்நல மற்றும் பாதுகாப்பு பதிவேடுகள், ஸோ அவங்களோட எல்லாரோட ஹெல்த்தும் எப்படி பாதுகாக்கப்பட வேணும். யூனிலிவர்னு ஒரு கம்பெனி இந்த சமூக சஸ்டெயினபிலிட்டியில், அதாவது சோஷியல் சஸ்டெயினபிலிட்டியில் டாப் ரேங்கில் இருக்கிறாங்க. அந்த கம்பெனி விநியோக சங்கிலி மனித உரிமைகள் திட்டங்களுக்காக நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. யூனிலிவர் கம்பெனி இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் அந்த கம்பெனி டாப் ரேங்கில் இருக்கிறாங்க. இதே மாதிரி கவர்னன்ஸில் பார்த்தோம்னா, கவர்னன்ஸ்னாலே மோஸ்ட்லி ஒரு நல்ல கவர்னன்ஸ்னால் என்ன, அதை அங்கே உள்ள எல்லாம் நடக்கிறது எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கிறது. இப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். ஹைலி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னா அங்கே நல்ல கவர்னன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எதையும் மறைச்சி வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஓப்பனாட்டு
கொடுக்க தெரிஞ்சாச்சுன்னா அங்கே வந்து ஆளுகை வந்து கவர்னன்ஸ் வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். வாரிய அமைப்பு அதில் வந்து முக்கியமாட்டு கவனம் செலுத்த வேண்டியது என்னென்னா, வாரிய அமைப்பு மற்றும் சுதந்திரம். எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். நிர்வாக இழப்பீடு, அதாவது சில விஷயங்கள்லாம் அங்கே இழப்பீடுகள்லாம் ஏற்பட்டானுக்கு அதை எப்படி எதிர்கொள்ளணும். ஊழல் எதிர்ப்பு கொள்கைகள், நிர்வாகத்தில் ஊழல்கள்லாம் இல்லாமல் அதை எப்படி பாதுகாக்கணும். பங்குதாரர், அங்கே உள்ள பணங்கள்லாம் கரெக்டாக செலவு பண்ணால் தான் அங்கே உள்ள ஷேர் ஹோல்டர்ஸுக்கெல்லாம் ரைட்ஸ் கரெக்டாக கிடைக்கும். ஸோ பங்குதாரர்களோட உரிமைகள் அவங்க என்ன வேணாலும் கேட்கலாம். அவங்க ஏன்னா பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு உரிமைகள் கொடுக்கணும். அளவீடுகள் மற்றும் குறிகாட்டுகள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, பலகை, பன்முகத்தன்மை, நிதி வெளிப்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை, முறைகேடுகளை அம்பலப்படுத்துவர் கொள்கைகள். அங்கே ஏதாவது முறைகேடுகள் நடந்தாருனாக்க அதை ஓப்பனாட்டு அதை வெளிப்படுத்துறதுக்கு இருக்கணும். அதை அந்த மாதிரி இருக்கிறதுன்னு என்ன மொத்தமாக பார்த்தோன்னா, கவர்னன்ஸில் வந்து டாப்பில் எப்படி வரும்னு நினைக்க, ஒரு சிஸ்டம் ஹைலி டிரான்ஸ்பரண்ட் ஆகும்போது தான் வரும். அதான் அதுக்கு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல்னு ஒரு கார்ப்பரேட்டு தான் அந்த தரவரிசையில். அந்த கம்பெனிக்கு பேரே என்ன வச்சுட்டாங்க, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல். அந்த கம்பெனி தான் இந்த கவர்னன்ஸ் சஸ்டெயினபிலிட்டியில் டாப்பில் இருக்கிறாங்க. அந்த நேமே அந்த கம்பெனிக்கு கரெக்டாக, அந்த ஒரு கவர்னன்ஸ் சஸ்டெயினபிலிட்டினா அந்த கம்பெனிக்கு என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சு தான் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல்னு வச்சுருக்கிற அந்த கம்பெனிக்கு நேமே. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேட் ஆளுகை தரவரிசையில் டாப்பில் இருக்கிறாங்க. நிதி செயல்திறன் இணைப்பு, வணிகத்தில் இஎஸ்ஜியின் முக்கியத்துவம். அதாவது ஒரு பிஸ்னஸில் இஎஸ்ஜி வந்து ஏன் முக்கியத்துவம் பெறுது. இஎஸ்ஜி செயல்திறன் மற்றும் நீண்டகால நிதி ஆரோக்கியம் ஆகியவற்றுக்கு இடையேயான நேர்மறையான தொடர்பு. இந்த இஎஸ்ஜி வந்து அந்த கம்பெனியினோட செயல்திறனுக்கும் நீண்டகால நிதி ஆரோக்கியம், இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள நேர்மறையான ஒரு தொடர்பை கொண்டு வருது. செயல்திறன் ஒன்று இருக்கும், நீண்டகால நிதி ஆரோக்கியம். ஒரு சஸ்டெயினபிளாக அந்த பிஸ்னஸ் போகணும்னா ஒரு நீண்டகால நிதி ஆரோக்கியம் இருக்கணும். ஸோ அதுக்கு இடையில் உள்ள நேர்மறையான தொடர்பு. ஒழுங்குமுறை இணக்கம், உலகளாவிய ஆணைகளை அதிகரித்தல். அதாவது உலகளாவிய இன்டர்நேஷ்னலில் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இந்தியாவில் செபி வந்து இஎஸ்டி விதிமுறைகளை கடைபிடிக்குது. இஎஸ்டி விதிமுறைகள் ஏன்னா அவங்க வந்து செபி வந்து செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து நிறைய கம்பெனிஸினோட பிஸ்னஸை எல்லாரையும் மக்களை நம்ப வச்சு தான் அவங்க வந்து ட்ரேடிங்லாம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து செபி வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு செபியில் வந்து ட்ரேடிங் பண்ணிவிட்டு மக்கள்லாம், இன்னசென்ட் மக்கள்லாம் அங்கே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிடக்கூடாது. அதனால் நிறைய விதிமுறைகளை அவங்க செபி கொண்டு வராங்க. அதில் லாங் டேர்ம் சஸ்டெயினபிலிட்டிக்காக இந்த இஎஸ்ஜி விதிமுறைகளையும் அவங்க கொண்டு வராங்க இந்தியாவில். பங்குதாரர் அறக்கட்டளை, நுகர்வோர், முதலீட்டாளர்கள் மற்றும் ஊழியர்கள் நெறிமுறை பொறுப்புள்ள நிறுவனங்களை விரும்புகிறார்கள். எல்லாருமே கஸ்டமர்ஸ்லாம், இன்வெஸ்டர்ஸு எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள நிறுவனங்களை தான் விரும்புவாங்க. இப்போ அப்படி இருக்கணும்னானிக்க அந்த இஎஸ்ஜியினோட முக்கியத்துவத்தை எப்படின்னு கரெக்டாக இந்த கிளாஸ் முடியும் போது நமக்கு புரியும். முக்கிய கட்டமைப்புகள், உலகளாவிய அறிக்கையிடல் முயற்சி. அதான் இதை மாதிரி உள்ள ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணுற ஆளுங்களாக இருக்கணும். வளர்ந்து வரும் விதிமுறைகளில் பார்த்தோம்னா இந்த ஐரோப்பிய ஒன்றிய கார்ப்பரேட் நிலைத்தன்மை அறிக்கையிடல்னு ஒன்று தனியாக வருது. இந்தியாவில் வந்து அந்த பிஆர்எஸ்ஆர் வணிக பருப்பு மற்றும் நிலைத்தன்மை அறிக்கையிடலும் ஒன்று தனியாக வருது. இதெல்லாம் வளர்ந்து வருது. மேலே உள்ளது எல்லாத்தையும் நம்ம போன கிளாஸ்லேயே படித்தோம். ஸோ முதலீட்டில் இஎஸ்ஜி ஒருங்கிணைப்பு, பொறுப்பான முதலீட்டு உத்திகள், எதிர்மறை விலக்கு திரையிடல், நேர்மறை திரையிடல், தாக்கம் முதலீடு, நிதி பகுப்பாய்வில் இஎஸ்ஜி ஒருங்கிணைப்பு. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக எல்லாம் சொல்கிறதுனால, அல்லது இந்த இஎஸ்ஜிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தாச்சுன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் லாங் டேர்மில் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் வந்து நிறைய பணம் லாஸ் ஆகிடும். நிறைய பணம் லாஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உலகளாவிய போக்குகள், இஎஸ்ஜி மையப்படுத்தப்பட்ட நிதிகளின் உயர்வு, நிதி கட்டுப்பாட்டாளர்களால் தேவைப்படும் காலநிலை அபாய வெளிப்பாடுகள். ஸோ நிதி கட்டுப்பாடுகள் நினைக்க ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க காலநிலையினால் ஏதாவது ஒரு அபாய வெளிப்பாடெல்லாம் இருந்தாச்சுன்னா கூட அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இல்லைனா இந்த முதலீடில் ஒரு பெரிய லாஸ்லாம் வர்றதுக்கு இது ரொம்ப சவாலாட்டம் ஆகிடும். ஸோ இஎஸ்டி செயல்படுத்தலில் உள்ள சவால்கள் பார்த்தோம்னானிக்க, தரவு மற்றும் தரம் கிடைக்கும் தன்மை. ஸோ இஎஸ்டினால்
ஒரு நல்ல தரமான ஒரு இது கிடைக்கும் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. அதுக்கு பிறகு க்ரீன் வாஷிங்னு ஒன்று இருக்குது. க்ரீன் வாஷிங்னா என்னென்னா, ஒரு நிறுவனம் வந்து நாங்கள் நிறைய க்ரீனில் எல்லாம் க்ரீன் அக்கவுண்டிங் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா ஒன்றுமே பண்ணாமலே சுற்றுச்சூழலுக்கு உகந்தவையெல்லாம் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவனோட பொருட்களோட விலையை அதிகப்படுத்தி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அங்கே கம்பெனியில் ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஸோ இதுக்கு பேர் தான் க்ரீன் வாஷிங்கும் பார்க்குறோம். க்ரீன் வாஷிங் என்பது ஒரு நிறுவனம் அல்லது அதன் தயாரிப்புகள் இல்லாத போது சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை என்று நம்புவதற்கு நுகர்வோரை தவறாக வழிபடுத்தும் செயலாகும். இது ஒரு நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் பொறுப்பை மிகைப்படுத்தும் அல்லது இட்டுக்கடைக்கின்ற ஏமாற்றும் சந்தைப்படுத்துதல் தந்திரங்களை உள்ளடக்கியது. நான் நல்ல எல்லா க்ரீன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவன் க்ரீன் லேபிளிங் எல்லாம் போட்டு அவனோட பொருட்களை வந்து இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்னு விற்கிறாங்க கடைகளில். நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்கெல்லாம் பண்ணப்பட்ட ஒரு காய்கறிகளுக்கு விலை வந்து ஒரு 2 மடங்கு அதிகமாகுது. ஏன்னா அது உரம் போடாமல் இருக்கிறதுனால அதில் வந்து விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் அதில் வந்து கெடுதல் எதுவும் கிடையாது. அதை நம்பி மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணாமலே உரம் போட்டு வளர்த்ததை ஆர்கானிக் ஃபார்மின்னு கெமிக்கல் உரம் போட்டு வளர்த்ததை ஆர்கானிக் ஃபார்மின்னு க்ரீன் லேபிளை போட்டி அவன் மார்க்கெட்டில் நிறைய விற்றுட்டு போயிடலாம். ஆனால் எப்போவாது அது பிடிபடும். அதுக்கு பேர் தான் க்ரீன் வாஷிங்னு சொல்கிறது. கட்டமைப்புகள் முழுவதும் தரப்படுத்தல் இல்லாமை. ஸோ ஒரு தரப்படுத்தல் ஒரு இந்த ISO 14001 அந்த மாதிரி தரவுகள்லாம் ஒவ்வொரு செக்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி தரவுகள்லாம் தேவை. அதுதான் போன கிளாஸில் நம்ம படித்தோம். இந்த GRI, BRSR இதே மாதிரி நிறைய தரவுகள் ஒரு ஃபினான்ஷியலுக்காக ஒன்று, ஒரு ஊழல்லாம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்க்குறதுக்காக ஒன்று, பிறகு என்வரான்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு தரவுகள்லாம் இருக்குது. இதே மாதிரி தரப்படுத்தல்லாம் நோக்கி அந்த சர்டிஃபிகேஷன்லாம் ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்தால் தான் அந்த கட்டமைப்பு நல்லாயிருக்கும். கட்டமைப்புகள் முழுவதும் தரப்படுத்தல் இல்லாமல் இருக்கலாம். தரப்படுத்தல் இல்லாமல் இருந்தாச்சுன்னா இந்த ESG கோலுக்குள்ளே வராது. அது நீங்கள் எல்லாம் சுற்றி உழைச்சி பார்த்தாச்சுன்னா நம்ம அந்த சஸ்டைனபிலிட்டி ப்ராக்டிசஸ்ன்னு படித்த எல்லாத்தையுமே ஒரு கம்பெனி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ESGயில் உள்ள சவால்கள் எல்லாமே அது முடிஞ்சிடும். ஆனால் அதில் செயல்படுத்துறதில் சில சவால்கள்லாம் இருக்குது. இப்போ யார் செயல்படுத்துறதில்ல. ஒரு நாட்டில் வந்து இதை கொண்டு வரணும்னு ESG எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சுனாலும் அதில் பாதி பேர் ஏமாத்துறவங்க தான் இருப்பாங்க. ESG எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் நிறைய கல்லூரிகள் இருக்குது. எல்லா கல்லூரிகளில் இத்தனை ப்ரொஃபஸர்ஸ் இருக்கணும், இந்த ப்ரொஃபஸர்ஸுக்கெல்லாம் இவ்வளவு சேலரி கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே ப்ரொஃபஸர்ஸை காமிக்காமல் வேறு ஒரு ஆளுங்களை வந்து இன்ஸ்பெக்ஷன் டைமில் காமிக்கிறாங்க. அதுக்கு பிறகு சேலரி இவ்வளவு இருக்கணும்னு சொல்லியாச்சுன்னா சும்மா சேலரியை போட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட திருப்பி பணத்தை வாங்கிக்கிறாங்க. இதே மாதிரிலாம் ஏமாத்துறதெல்லாம் நடக்குது. ஸோ இது எல்லாமே கவர்னன்ஸில் சீட்டிங் நடக்குது. ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்குது. ஆனால் எப்போனாலும் அதுக்கு ஒரு டேஞ்சர் இருக்கும். இதை தான் க்ரீன் வாஷிங்னு சொல்கிறது. அதே டைமில் தரவு வந்து ஒரு இல்லாமல் ஆகுது. அதில் உள்ள சவால்கள் நீண்ட கால ஆதாயங்களுடன் குறுகிய கால செலவுகளை சமநிலைப்படுத்துதல். அதாவது இந்த மாதிரி சஸ்டைனபிலிட்டிக்காக நம்ம செலவுபடுத்துறது நம்ம இப்போ குறுகிய காலத்தில் செலவு பண்ணுவோம். ஆனால் அதனோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப லாங் டேர்மில் தான் கிடைக்கும். நீண்ட கால ஆதாயங்களுடன் குறுகிய கால செலவுகளை சமநிலைப்படுத்துதல். நிறைய நம்ம இனிஷியலாக செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அதனால உள்ள பெனிஃபிட்ஸு லாங் டேர்மில் கிடைக்கும். இப்போ இந்த ESG மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு SDG கோல்ஸை நம்ம ESGயை SDG கோல்ஸினோட ஈக்குவேட் பண்ணி வச்சுருக்கு. அதாவது நம்ம 17 SDG கோல்ஸ் இருக்குது. இந்த 17 SDG கோல்ஸும் என்னென்ன நம்ம அது அவ்வளோத்தையும் 3 ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம அடக்கிடுறோம். இதெல்லாம் என்வரான்மெண்ட்டு, அதான் சூழல்னு சொல்கிறது, சோஷியல், அதான் சமூகம்னு சொல்கிறது, அல்லது கவர்னன்ஸில் கொண்டு வரோம். ஸோ இப்போ வந்து சூழலில் பார்த்தோம்னா என்வரான்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் உள்ளதில் பார்த்தோம்னா SDG கோலில் உள்ள 8 கோல்ஸ் அதில் வருது. அப்போ நம்ம SDG கோல்ஸ் ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்குறதுக்கு பதிலாட்டு நம்ம வந்து அதில் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அந்த 8 கோல்ஸை பற்றி பார்க்க வேண்டிய இருக்காது. ஏன்னா அது சிலதில் இப்போ தண்ணீருக்கு அடியில் வாழ்க்கைங்கிறது நிறைய இண்டஸ்ட்ரிக்கு அங்கே அதை பற்றி தேவை இருக்காது. ஸோ அந்த என்வரான்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த 17 கோலில் எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறத பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஏன்னா SDG கோல்ஸை UN ஆர்கனைசேஷன்ஸ் கொண்டு வராங்க. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து நல்ல லாங் டேர்மில் ஒரு கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, லாங் டேர்மில் நல்லா பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கு
இஎஸ்ஜியை தான் பார்க்குறாங்க. இஎஸ்ஜின்னு ஒரு 3 ஆஸ்பெக்டில் பார்க்குறாங்க. அப்போ அதுவும் இம்பார்ட்டண்ட். எஸ்டிஜி சில டைமில் வந்து எஸ்டிஜி கோல்ஸில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆர்கனைசேஷனுக்கு எஸ்டிஜி கோல்ஸுக்கு ரிலேட்டடான எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இஎஸ்ஜி ஆஸ்பெக்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இஎஸ்ஜி அபாயங்கள் ஏன் முக்கியம்? ஸோ இஎஸ்ஜியை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாச்சுன்னா சில டைமில் அது லாங் டேர்மில் பார்த்தாச்சுன்னா திடீர்னு சடனாக ஒரு பெரிய லாஸை உண்டு பண்ணும். ஏன்னா இப்போ வந்து உலகம் ஃபுல்லாட்டு எல்லாருக்கும் இஎஸ்ஜியில் நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரோம். அப்போ ஒரு கம்பெனி வந்து சும்மா ஒரு க்ரீன் வாஷிங் மாதிரி அதை ரொம்ப ஒன்றுமே பண்ணாமல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இருக்கட்டு. திடீர்னு யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க நாங்கள் எல்லாம் க்ரீன் ஆஸ்பெக்ட்ஸு எல்லாம் பண்ணுறதுனால தான் நாங்கள் இதை வாங்கினோம், இப்போ அப்படி எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டாச்சுன்னா அந்த பொருட்களோட எல்லாத்தையும் அதுக்கான ஒரு இழப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இழந்த ஒரு கம்பெனிகளோட எக்ஸாம்பிளை தான் இதில் கொடுத்துருக்குறோம். இஎஸ்ஜி எதிர்மறை காட்சிகள் அதிக விலை மற்றும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. எதிர்மறை காட்சிகள்னு சொல்கிறது இஎஸ்ஜியை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாச்சுன்னா அதனால் உண்டாகக்கூடிய அபாயங்கள். பேங்க் ஆஃப் அமெரிக்கா குளோபல் ரிசர்ச் குழுவின் சமீபத்திய மதிப்பீடுகளின்படி இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து ஒரு குளோபல் ரிசர்ச்சை வச்சு ஒரு மதிப்பீடு பண்ணியிருக்கு. இஎஸ்ஜி சர்ச்சைகள் இஎஸ்ஜினோட உள்ள ப்ராப்ளத்தினால இந்த S&P 500 நிறுவனங்களுக்கு, அதாவது S&P 500 நினைக்க டாப் 500 கம்பெனிஸ்ன்னு எடுத்துக்கிறது தான் S&P. இந்த டாப் 500 கம்பெனிஸில் மட்டுமே கடந்த 7 ஆண்டுகளில் மார்க்கெட்டினோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் $600 பில்லியன், 600 பில்லியன், மில்லியன்னு 6 0, பில்லியன்னா பில்லியன் 9 zeros. ஸோ 600 × 10⁹ $, 600 × 10⁹ வந்து இந்த இஎஸ்ஜி சர்ச்சைகள்னால் மட்டுமே செலவிட்டிருக்காங்க. சர்ச்சைகள்னால், அதாவது ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் அதனால் கேஸ் போட்டு அதனால் உள்ள ப்ராப்ளங்கள்னால மட்டும் கம்பெனிகளுக்கு எவ்வளவு லாஸ் வந்திருக்கு? $600 பில்லியன். அதில் வந்து 2 எடுத்துக்காட்டு யாருக்கெல்லாம் 2 பெரிய கம்பெனி வந்து லாஸ் ஆனது வந்து பசிபிக் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் நார்த் கலிஃபோர்னியாவில் இருக்குது. பழைய மின் இணைப்புகளால் ஏற்பட்ட 2 காட்டு தீக்கு குற்றவியல் வழக்கை எதிர்கொண்டது. இது வந்து என்ன பண்ணியிருக்கு? மின் இணைப்புகள்லாம் ஒழுங்காக பண்ணாமல் அந்த மின் இணைப்பிலிருந்து ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகி அந்த வடக்கு பழையனால் ஏற்பட்ட 2 காட்டு தீக்கு அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டாங்க. கடைசி ஒரு 2 பெரிய காடு தீ ஆகுதுன்னு இருக்கட்டு. அதனால நிறைய இழப்புகள் பாதிப்பு வரும். இப்போ ரீசெண்டாக கூட கலிஃபோர்னியாவில் ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஃபயர் ஆச்சு. அந்த ஃபாரஸ்ட் ஃபயருக்கு ஒரு மின் இணைப்பிலான ஒழுங்கான ஒரு கேபிள்லாம் போடாமல் இருக்கிறதுனால அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்த காட்டுத்தீன்னு இவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டாங்கன்னா $55 மில்லியன் கட்டியிருக்காங்க. $55 மில்லியன் இந்த அவங்களோட காட்டுத்தீக்கு காரணமானதுனால கட்டியிருக்காங்க. ஸோ இது ஒரு சஸ்டெயினபிலிட்டி இல்லாமல் பண்ணதுனால உள்ள மிஸ்டேக்கு. போலி மாசு உமிழ்வு சோதனையை ஒப்புக்கொண்ட பின்னர் மில்லியன் கணக்கான வோக்ஸ்வாகன் வந்து ஒரு பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனி. அவங்க வந்து இந்த ஆட்டோமொபைலில் எமிஷன் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக எங்கள் வெஹிக்கிளில் இவ்வளவு தான் எமிஷன் இருக்குன்னு சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க. ஆனால் கடைசி அங்கே அது அவ்வளவு இல்லை. அது தெரிஞ்ச பிறகு வாகனங்களை திரும்ப பெறுதல், அபராதம், பைபேக் செலவுகள், அதை வாகனங்களெல்லாம் திருப்பி பைபேக் செலவுகள்னால அவங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகிருக்குன்னா $35 பில்லியன். 30 பில்லியன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. அதாவது 35 × 10⁹ வந்து அவங்க வோல்க்ஸ்வாகன் வந்து அவங்களோட எமிஷனில் ஒரு தவறான ரீடிங்கை கொடுத்து மார்க்கெட் பண்ணதுனால கடைசி அது தெரிய வந்து இவ்வளவு லாஸ் ஆகிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு அக்கௌண்டிங் நம்மளோட எல்லாத்தையும் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்க வேண்டியதனோட முக்கியத்துவத்தெல்லாம் இப்போ உலகம் ஃபுல்லாக கொண்டு வந்துடுவாங்க. ஸோ எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டாக மாறப்போகுது. டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாமே நம்மளே கரெக்டாக நம்மளை டிரான்ஸ்பரண்டாட்டு எல்லோரும் கொடுத்தா தான். ஆனால் அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வர டைமில் நிறைய சிக்கல்கள் வரும். டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வர ஆளுக்கே ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மேலே போயாச்சுன்னா லாங் டேர்மில் பார்த்தாச்சுன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகுது.
ஸோ இஎஸ்ஜி அபாயங்கள் சரியாக கவனிக்கப்படாவிட்டால் லாபம் மற்றும் உயிர் வாழும் திறன் கூட கணிசமாக பாதிக்கப்படும். ஸோ ப்ராஃபிட்டும் போகும், அதுக்கு பிறகு ஈவன் சஸ்டெயினபிலிட்டி இல்லாமல் உயிர் வாழ்வதற்கு திறன் கூட இல்லாமல் போகிறதுக்கு நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இஎஸ்ஜி அபாயங்களை புறக்கணிப்பதை ஒப்பிடும்போது தடுப்பு, தழுவல் மற்றும் தணிப்பு ஆகியவை நிலைத்தன்மை பார்வையில் இருந்து சிறந்த நீண்டகால உத்திகளாகும். அதாவது அதை தடுக்கணும். இஎஸ்ஜி அபாயங்களை புறக்கணிப்பு, இஎஸ்ஜினால் அபாயம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இஎஸ்ஜியை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாச்சுன்னா அதை தடுத்துட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் அந்த ஆடிட்டும் பண்ணாமல் இருந்தாச்சுன்னா அதனால் நீண்ட காலத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸை சந்திக்க வேண்டி வரும். இஎஸ்டி அபாயங்கள் அவற்றின் அளவை பொருட்படுத்தாமல் நிறுவனங்களுக்கு அதாவது அளவை பொருட்படுத்தாமல்னா என்ன சின்ன ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அந்த இஎஸ்டி அபாயங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஸோ எல்லாருக்கும் அது பொருத்தமானது தான். இஎஸ்ஜினா என்ன, அதை ஏன் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணாமல் இருந்தாச்சுன்னா லாங் டேர்மில் திடீர்னு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வரும். இப்போ உலகம் ஃபுல்லாட்டு இஎஸ்ஜின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம மட்டும் அதில் ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியாது. இஎஸ்ஜி அபாயங்களை நிர்வகிப்பதற்கான சாத்தியமான நடவடிக்கைகள் 8 அம்ச செயல் திட்டம். இஎஸ்ஜி அணுகுமுறையை உருவாக்குதல், இடர்பசியை நிறுவுதல், இடர் மேலாண்மை, அதாவது இடர் மேலாண்மைனா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பசியோட பசியை நிறுவுதல், இடர் மேலாண்மை அமைப்பில் இஎஸ்டி சிக்கல்களை ஒருங்கிணைத்தல், இஎஸ்டி சிக்கல்களின் முன்னோக்கிற்கான பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகளை நிறுவுதல், முடிவெடுப்பவர்களுக்கு இஎஸ்டி அபாயங்களை அதிகரித்தல், சம்பந்தப்பட்ட இஎஸ்டி அபாயங்களை கண்டறிந்து பகுப்பாய்வு செய்தல், இஎஸ்டி அபாயங்கள் தொடர்பான முடிவுகளை எடுத்தல், இஎஸ்டி அபாயங்களை புகாரளித்தல். ஸோ இஎஸ்டியை பற்றி ஒரு நல்ல அவேர்னஸை க்ரியேட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க இந்த இஎஸ்டி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயீஸுக்கு எல்லாருக்கும் சரியான அவேர்னஸ் கொடுத்தா மட்டும்தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இல்லைனா ஒருத்தரும் அதை செட்டப் பண்ண மாட்டாங்க. ஸோ இஎஸ்டினா என்ன, அதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லாருக்கும் இதை பற்றி உள்ள எல்லாத்தையும் சொல்லணும். அதனால் அதை ஃபாலோ பண்ணலன்னா என்னென்ன நீண்டகால சிக்கல்கள் இருக்குது எல்லாத்தையும் ஒரு 8 அம்ச செயல் திட்டம்னு சொல்கிறாங்களோ அந்த 8 அம்சங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியாச்சுன்னு நினைக்க அதை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு பிறகு இப்போ ட்ரிபிள் பாட்டம் லைன், இப்போ பிஸ்னஸ்லாம் எவ்ரி இயர் நம்ம ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்லாம் கொடுப்போம். இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் இப்போ 3 ட்ரிபிள் பாட்டம் லைன் என்ற சொற்றொடர் முதலில் 1994 சஸ்டெயினபிலிட்டி என்ற பிரிட்டிஷ் ஆலோசனையின் நிறுவனர் ஜான் எல்கிங்டனால் உருவாக்கப்பட்டது. ட்ரிபிள் பாட்டம் லைன். இந்த ட்ரிபிள் பாட்டம் லைன் என்ன சொல்லுதுன்னா, இந்த இஎஸ்ஜிக்காக என்ன செலவிடுதோ அதையும் அதில் அக்கௌண்டிங்கில் கொண்டு வரதுக்காக அது சொல்லுது. இஎஸ்ஜி என்பது நிலைத்தன்மை அபாயங்கள் மற்றும் செயல்திறனை மதிப்பிடுவதற்கு முக்கியமாக முதலீட்டாளர்கள் மற்றும் நிறுவனங்களால் பயன்படுத்தப்படும் அளவுகோல்களின் தொகுப்பாகும். அதான் அந்த ட்ரிபிள் பாட்டம் லைன்னு சொல்கிறது. இந்த நார்மலாக ஜிஏஏபி அது ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு கூட சுற்றுச்சூழல், சமூக நன்மைகள் படி லாபம், அதனால் உள்ள அதையும் ஆஸ்பெக்டையும் சேர்த்து பண்ணுறது. ஸோ இஎஸ்ஜி என்பது முதலீடு. அதில் ட்ரிபிள் பாட்டம் லைன் ஜிஏஏபி ப்ளஸ் இஎஸ்ஜி. அந்த இஎஸ்ஜின்னு சொல்கிறது நம்ம என்விரான்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் 3ஐயும் சேர்த்தது. அப்போ சஸ்டெயினபிலிட்டின்னு சொல்கிறது என்ன, ட்ரிபிள் பாட்டம் லைன் ப்ளஸ் இஎஸ்ஜின்னு சொல்கிறது தான் சஸ்டெயினபிலிட்டி. வருங்கால சந்ததியினர் தங்கள் தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்து கொள்ளும் திறனை விட்டு கொடுக்காமல் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்வதே நிலையான வளர்ச்சியாகும். இப்போ அந்த இந்தியாவில் இந்த இஎஸ்ஜிக்காக ஒவ்வொரு நிறுவனங்களும் என்னென்ன பண்ணுறதுன்னு ஒரு மேலோட்டமாக போட்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் வச்சுருக்காங்க. டிசிஎஸ் 2030 பிளான் ஆஃப் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளான்ஸ் டு ரிடியூஸ் இட்ஸ் அப்சல்யூட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் பை 70% பை 2025ன்னு சொல்கிறாங்க. இந்த அம்புஜா சிமெண்ட் அவங்க இயர் 2030க்கு சில டார்கெட் வச்சுருக்கிறாங்க. 13.5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் வேஸ்ட் ரீயூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எய்ம்ஸ் டு சேவ் 77 லிட்டர் பர் டன் ஆஃப் வாட்டர்.
then aims to reduce carbon dioxide to 463 kg of carbon dioxide per ton. ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு இயரில் என்னென்ன டார்கெட் வச்சுருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இஎஸ்டிக்காக டார்கெட் வச்சுருக்கிற கம்பெனிஸ் 24 கம்பெனிஸ் இன்க்ளூடிங் டாட்டா, ரிலையன்ஸு பிளட்ஜஸ் டு கார்பன் நியூட்ரல். ஃபைனலாட்டு எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா கார்பன் நியூட்ரலுக்காகவும். பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நெட் ஜீரோ பை 2070 சொல்லியிருக்காரு. நெட் ஜீரோன்னு சொல்கிறது கார்பன் இது மட்டும் இல்லை, எனர்ஜி மட்டும் இல்லை. நெட் ஜீரோனா வாட்டர், எல்லாத்துலேயுமே நெட் ஜீரோ. ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதே வாட்டரையே திருப்பி எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணணும். அவங்க புதுசாட்டு எதுவுமே எடுக்கக்கூடாது. அதுதான் நெட் ஜீரோன்னு சொல்கிறது. எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருக்கிற மாதிரி எனர்ஜி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாமே அப்படி ஒரு நிலைமை வந்த பிறகு தான் உலகம் ஃபுல்லாக சஸ்டெயினபிளாட்டு மாறும். ஸோ எல்லாத்துலேயும் நெட் ஜீரோ வரணும். ஒரு கவர்னன்ஸில் சஸ்டெயினபிலிட்டி இருக்கணும். சோஷியல் டிஸார்டர் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் வந்தால் தான் மொத்தமாட்டு இஎஸ்ஜி வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்படி கிளாஸில் இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில். அதை திருப்பியும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு 200 வருஷமாட்டு 200-300 வருஷமாட்டு நம்ம அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுனால இப்போ என்விரான்மெண்டல் சஸ்டெயினபிலிட்டி கெட்டு போச்சு. அதுக்காக தான் இப்போ லாஸ்ட்டு ஒரு 20 இயர்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரினியூவபிள் சோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். எனர்ஜி எஃபிஷியன்சியை கொண்டு வரணும், எல்லாத்துலேயும் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை கொண்டு வரணும், வேஸ்ட்டை மினிமைஸ் பண்ணணும். இதெல்லாம் பேசி என்விரான்மெண்டல் சஸ்டெயினபிலிட்டிக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஆனால் இப்போ வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு 20 இயர்ஸாக எல்லாருமே இந்த ஆட்டோமேஷன்னு போகிறாங்க. ஆட்டோமேஷன், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மிஷின் லேர்னிங், இதே மாதிரி ஃபீல்ட் டெக்னாலஜி எல்லாம் வளர்கிறதுனால என்ன ஆகிடுது, மக்கள்கிட்ட வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப குறையுது. அதுக்கு பிறகு மக்கள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான் பணம் ஏர்ன் பண்ண முடியுது. இன்டெலிஜென்ஸ் இல்லாதவங்களால அவங்களோட ஏர்னிங்ஸ் இன்னும் குறையுது. ஸோ அப்போ ரிச் புவர் கேப் அதிகமாகும். அப்போ சோஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ சோஷியல் சஸ்டெயினபிலிட்டி கெட்டு போயிட்டு இருக்குது இப்போ உள்ள டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன்னால். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன்னால் நிறைய கைண்ட் ஆஃப் சைக்காலஜிக்கல் டிஸார்டர்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன் வருது, இப்போ வந்து மேனும் ஒரு சோஷியலாட்டு மனுஷங்க எல்லோரும் மனுஷனோட ஃப்ரெண்ட்ஷிப்போடு பேசுகிறதெல்லாம் இல்லை. எல்லோரும் மொபைலில் பேசிக்கிட்டு மேனும் மிஷினும் பேசுகிறது தான் அதிகமாகிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு சோஷியல் என்டர்டெயின்மெண்ட் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால சோஷியல் டிஸார்டர் அதிகமாட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி ரெவல்யூஷன் நடக்கும்போது சோஷியல் டிஸார்டர் என்னெல்லாம் வருது அதையும் அக்கௌண்ட் பண்ணி அதை வராமல் பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் ஓவரால் சஸ்டெயினபிலிட்டி இந்த வேர்ல்டில் வரும். ஸோ என்விரான்மெண்டல் சஸ்டெயினபிலிட்டிக்காக இப்போ அது நம்ம சப்ஜெக்ட்ஸில் நிறைய படித்தது என்விரான்மெண்டல் சஸ்டெயினபிலிட்டியை, அது நமக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கு. ஆனால் சோஷியல் சஸ்டெயினபிலிட்டி எப்படி சோஷியல் டிஸார்டர் வருதுன்னு நல்லா புரிஞ்சால் தான் அந்த சஸ்டெயினபிலிட்டிக்காக நம்ம என்னென்ன பண்ணணும். நம்ம வந்து ஆட்டோமேஷன் எல்லாம் பண்ணுறப்ப என்னென்ன சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், ரிச் புவர் கேப்பு, சோஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்துட்டு அது எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தால் தான் அது வந்து சஸ்டெயினபிள் சிஸ்டமாட்டு வரணும். அந்த கவர்னன்ஸ் சஸ்டெயினபிலிட்டியில் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னதுன்னா, ஒரு கவர்னன்ஸ் சஸ்டெயினபிலிட்டியில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபைனலாக உங்களுக்கு டேக்அவேயாட்டு சொல்கிறது என்னென்னா, எனர்ஜியும் என்விரான்மெண்ட்டும் ஆப்போசிட் இன் நேச்சர். எனர்ஜியை நிறைய யூஸ் பண்ண என்விரான்மெண்ட் கெட்டு போயிடுது. ஸோ அப்போ என்விரான்மெண்ட் சஸ்டெயினபிலிட்டிக்கு எனர்ஜி யூசேஜை குறைக்கணும், வேஸ்ட்டு டிஸ்போசல் கரெக்டாக இருக்கணும், ரினியூவபிள் சோர்ஸஸை யூஸ் பண்ணணும். டெக்னாலஜிக்கல் நிறைய வளர இப்போ உள்ள டெக்னாலஜினால் நிறைய சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அப்போ அதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எப்படி கவுண்டர் பண்ண முடியும்னா சரியான கவர்னன்ஸ் மூலமாட்டு பண்ண முடியும். அந்த கவர்னன்ஸ் வந்து எப்படி இருந்தால் இந்த ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா தான் இதில் என்ன சஸ்டெயினபிலிட்டி மிஸ்ஸிங் இருக்குது, என்ன லெவல் ஆஃப் டிஸார்டர் இருக்குது, இதை எப்படி சரி பண்ண முடியும். என்விரான்மெண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணுற ஆக்ஷன்னால் சொசைட்டலில் ஏதாவது டிஸார்டர் இருக்குதா, அதை எப்படி களைய முடியும், கவர்னன்ஸ் மூலம் எப்படி அதை களைய முடியும் பார்த்து அப்படி எல்லா விஷயங்கள்லையும் சஸ்டெயினபிலிட்டியை கொண்டு வந்தால் தான் இந்த உலகம் வந்து நீண்ட நாளாக
இது எதிர்கால சந்ததியினருக்கும் எல்லா பொருளும் இருக்கும்படி நம்ம கொடுக்க முடியும். இல்லைனா இந்த உலகமே ஒரு சஸ்டைனபிள் இல்லாத ஒரு உலகமாக மாறிடும். தேங்க்யூ.